சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஷீரடியிலிருந்து நான் உன்னை காண ஓடோடி வந்துள்ளேன். அதுவும் வெறுங்கையோடெல்லாம் வரவில்லை. ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது வெறுங்கையோடு வர முடியுமா? நான் வெறுங்கையோடு வரவில்லை. மஞ்சள் குங்குமத்தோடு வந்திருக்கிறேன். பெற்றுக்கொள் என்னுடைய தங்கமே. நீ மஞ்சள் குங்குமத்தை பெற்றுக்கொண்டாய். என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேள். ஏன் தெரியுமா? நான் உன்னை பார்க்க வெறும் பார்த்துவிட்டு போகலாம் என்று வரவில்லை. உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளோடு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவோ, அது மட்டும் அல்லாமல் அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சொல்லவும் வந்தேன். ஏன் தெரியுமா? அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். இன்னும் தங்கமே, வாழ்க்கையில் யாருக்குத்தான் குழப்பம் இல்லை, யாருக்குத்தான் இங்கு பிரச்சனைகள் இல்லை. எல்லோருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. சிலருக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அதிகமானது தான். நான் எதையுமே இது குறைவு அது பெரிது என்று சொல்வதற்காக வரவில்லை. அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி முடிக்கலாம் என்று பார்க்க வேண்டும். அதை தான் நான் உனக்கு முடித்து வைக்கவே வந்திருக்கிறேன். இதற்கு முன்பு வந்த பிரச்சனைகளும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தியது. பிரச்சனையில் சிலர் பிரிந்திருக்கிறார்கள், சிலர் உன்னை புரிந்திருக்கிறார்கள், சிலர் புரியாமல் என்று வரைக்கும் உன்னை எதிரியாக கூட பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே மனம் விட்டு இங்கு பேசுபவர்களுக்கு பிரச்சனை அதிகமாகத்தான் வருகிறது. எப்பொழுதுமே மனதுக்குள் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு வெளியில் சிரித்து கொண்டு உள்ளுக்குள் நடித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இங்கு பிரச்சனையானது குறைவுதான். ஆனால் வெளிப்படையாக எனக்கு பிடிக்கும் என்றால் பிடிக்கும், பிடிக்காது என்றால் பிடிக்காது என்று சொல்பவர்களுக்கு இங்கு மிக மிக கஷ்டங்களும் மிக மிக தொந்தரவுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்ன, அவர்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது அல்லவா? நடிப்பவர்கள் எப்பொழுதும் நடித்து கொண்டு தான் இருப்பார்கள். நீ யதார்த்தமானவள். நீ இப்பொழுது எப்படி யதார்த்தமாக இருக்கிறாயோ அதே போல யதார்த்தமாகவே இரு. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் உன்னை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது தானே என்னுடைய தங்கமே. சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் புரிந்து கொள்ளாத சிலரை பற்றி யோசிப்பதை விட உன்னையே மலை போல நம்பிக்கொண்டு இருக்கும் உன் குடும்பத்தை நீ நினைத்து பார்க்கலாம். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை நம்பி இருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும் சில, அதாவது வாழவே கூடாத சில மனிதர்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது எல்லாமே எனக்கு நன்றாகவே புரிகிறது, தெரிகிறது. என்னுடைய அழகான பிள்ளையே, உனக்கு தொந்தரவு கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மேலும் மேலும் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றுக்கும் நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு கட்டுவேன். உனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை கொடுத்து கொண்டு இருப்பவர்களுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்வேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை பெரிய இடத்தில்தான் வந்து நான் அமர்த்துவேனே தவிர மற்றபடி உன்னை எந்த ஒரு நிலையிலும் குறைவாக எடை போடவே முடியாத அளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் செய்யத்தான் போகிறேன். கவலைகள் எப்பொழுதும் வேண்டாம், சந்தோஷத்தை மட்டும் எப்பொழுதும் என்னாலும் மனதுக்குள் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றுவதற்காகத்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் என்னுடைய தங்கமான பிள்ளையே. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்து தான் தருவேன். ஏன் தெரியுமா? எனக்கு அவ்வளவு உன்னை எனக்கு பிடிக்கும். தேடி தேடி அலைகிறாய். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமை மாறுமா, அந்த நிலைமை மாறுமா என்று ஒவ்வொரு நிலைமையையும் நீ தேடி தேடி அலைகிறாய். நிச்சயமாக, சத்தியமாக உன்னுடைய நிலைமை நிச்சயமாக நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து தருணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்க்கப்படும். நம்பிக்கையான வாழ்க்கையையும் நல்லபடியான எதிர்காலமும் நிச்சயமாக உனக்கு அமைது தரப்படும். யாரை நீயும் எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே இனிப்பான விஷயங்களும் நல்ல நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீ நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய். உனக்கு முக்கியமான விஷயத்தை மட்டும் பற்றி நீ யோசி. தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிப்பதை முற்றிலும் நீ தவிர்த்துவிட்டால் உன் வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய உடம்புக்கும் சரி, அதுதான் நல்லது. நல்லதை பற்றி யோசியுங்கள்.
இந்த சாயாகிய நான் இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியை உங்கள் காதிற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுதாவது உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளானது நீங்குகிறதா, சந்தோஷமானது பிறக்கிறதா என்று நானும் பார்க்கிறேன். தேவைப்படாத சில விஷயங்களை எல்லாவற்றையும் யோசிக்கிறாய். ஆனால் தேவைப்படும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிக்கிறாயா? கிடையாது. தேவைப்படும் விஷயத்தை பற்றி யோசியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நாள் நிறைய இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் துன்பமே வந்தாலும் இன்பங்களாக மாற்றத்தான் வேண்டும். இன்பத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும். என்னுடைய பொன்னான பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எந்த நிலை வந்தாலும் சரிதான், இங்கு சாய் இருக்கிறேன். உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை தூக்கி விடுவதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக இருக்கிறேன் என்று நீங்கள் நம்புங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும், அனைத்து இருட்டான விஷயங்களும் நீக்கி சந்தோஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த சாய்க்கு தெரியாததா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு தெரிய போகிறது. இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும். உங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும், எந்த விஷயத்தை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள், எந்த விஷயத்தை செய்தால் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று முழு விஷயமும் எனக்கு இந்த சாய்க்கு தெரியும். அதனால் சாய்க்கு தெரியாதோ, சாய் இந்த விஷயத்தை செய்வாரோ, அந்த விஷயத்தை செய்வாரோ, இதை செய்யாமல் மறந்து விடுவாரோ என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒரு முறை என்னிடம் வந்து இது எனக்கு செய்து தாருங்கள் சாயி என்று நீ கேட்டுவிட்டாலே போதும். அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை நானே உனக்கு நேரடியாகவே காட்ட ஆரம்பித்து விடுவேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும். அதுவே தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் மனதில் குழப்பங்கள் மட்டும்தான் இருக்கும். குழப்பங்கள் வேண்டுமா, சந்தோஷங்கள் வேண்டுமா என்பதை நீதான் இப்பொழுது தீர்மானிக்க வேண்டும். நல்லதையே யோசியுங்கள். வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். தேவையில்லாத குழப்பங்கள் எதற்கு? நன்மைகள் பிறக்கட்டும். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கட்டும். தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சீக்கிரத்தில் நீ அடைந்து விடுவாய். காலம் உன்னுடைய பக்கமானது. காற்று வீச ஆரம்பித்து விட்டது. பொன்னான என்னுடைய பிள்ளைகளுக்கு இனி வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்திடும். நல்லபடியாக வாழ்க்கை முழுவதும் இன்பங்கள் மலரட்டும். என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீயும் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியான திருப்திகரமான வாழ்க்கையையும் வாழ்ந்து வாருங்கள். காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் உங்களை வாழ வைத்து ஒவ்வொரு இடத்திலும் உங்களை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து வாழ வைக்கிறேன். எனக்கு இதைவிட வேறு என்ன வேலை தங்கமே? உனக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல அப்பாவாகவும், நீ நம்பிக்கையோடு வணங்கும் தெய்வமாகவும் இருந்து, உனக்கு எல்லா இடத்திலும் உண்மையாக இருந்து, உனக்கு எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக செய்து தருவேன். காலம் முழுவதும் யார் துணையும் இல்லையே என்று நினைக்க வேண்டாம். என்னுடைய துணை உனக்கு எந்நாளும் எப்பொழுதும் இருக்கும். நன்மைகள் உன் வாழ்க்கையில் கிடைத்திடும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.